ஒரு ஊரில் சோமுன்னு ஒரு இளைஞன் இருந்தான். அவன்கிட்ட இருந்த ஒரே கெட்ட பழக்கம் சோம்பேறித்தனம். எந்த வேலையும் செய்யாமல் மரத்தடியிலேயே படுத்துக்கிட்டு காலத்தை ஓட்டினான். அப்போ தான் அந்த ஊருக்கு ஒரு ஞானி வந்தார். அவர்கிட்ட போய், சாமி, நான் சீக்கிரம் பணக்காரன் ஆகணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டான் சோமு. அந்த ஞானி அவங்கிட்ட, சோமு, உன் தோட்டத்துக்கு அடியில் ஒரு பெரிய புதையல் இருக்கு, தோண்டி பாருன்னு சொன்னார். புதையல் ஆசையில் சோமு மொத்த தோட்டத்தையும் தோண்டி தள்ளினான். ஆனால் எதுவுமே கிடைக்கல. வருத்தத்தோடு ஞானிக்கிட்ட போனான். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், தோண்டிய நிலத்தில் விதையை தூவு, தண்ணியை ஊற்று, புதையல் தானாக வெளியே வரும்னு சொன்னார். வேறு வழி இல்லாமல் சோமு அதே மாதிரி செஞ்சான். கொஞ்ச நாளில் தோட்டம் முழுக்க காய்கறிகளும் பழங்களும் பூத்து குலுங்குச்சு. அதை விற்ற சோமுவுக்கு கட்டுக்கடங்காத பணம் கிடைச்சிது. அப்போ அந்த ஞானி சொன்னார், சோமு, உன் உழைப்பு தான் உண்மையான புதையல். உன் சோம்பேறித்தனம் மறைஞ்சது. நீ நல்லா உழைச்ச, உன் நிலைமை இன்னைக்கு பொண்ணாகிடுச்சு பாத்தியா அப்படின்னு சொன்னார். தன் தவறை உணர்ந்தான் சோமு. அன்னையிலிருந்து சோம்பேறித்தனத்தை விட்டுட்டான். நல்லா உழைச்சான். அந்த ஊரிலேயே பெரிய செல்வந்தனா மாறினான். முடிவு: உழைப்பே உயர்வு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.